சூரிய குடும்பத்துக்கு அப்பால் நிச்சயமாக ஏலியன்கள் வாழ்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதுதான் இன்றைய தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது. அதனை 99% உறுதி செய்துள்ளார்கள் விஞ்ஞானிகள். இதற்கு சில அறிவியல் ரீதியான தரவுகளையும் காரணங்களையும் கூறியுள்ளதுதான் மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா? வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா? பூமிக்கு வெளியே உயிர்கள் இருக்கிறதா? உயிர்கள் இல்லை என்றால் வேறு என்னென்ன இருக்கின்றன? இது போன்ற கேள்விகள்தான் மனிதர்களை ஆர்வமூட்டி இதனை ஆழமாக ஆராய கட்டாயப்படுத்துகின்றன. அந்த வகையில் சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஒரு கிரகம் செழிப்புடன் வாழ்கிறது என்ற தகவல்தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பெயர் K2-18b. இது பூமியிலிருந்து சுமார் 124 ஒளியாண்டுகள் தொலைவில் லியோ விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ள ஒரு கண்கவர் எக்ஸோபிளானட் ஆகும். இது நமது சூரிய மண்டலத்தில் இல்லை. ஆனால் அதன் வளிமண்டலத்தை மீண்டும் மீண்டும் பகுப்பாய்வு செய்த பிறகு பூமியில் உயிரினங்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக அறியப்படும் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அந்த கிரகத்தில் இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த கிரகத்தில் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஒவ்வொன்றும் வளிமண்டலத்தில் சுமார் 1% இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஆரம்பத்தில் நீராவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த ஆய்வுகளில் 0.1%க்கும் குறைவான கான்சன்ட்ரேஷன் தான் இருப்பதாக தெரிய வந்தது. இவை தவிர டைமெத்தில் சல்ஃபைடு DMS மற்றும் டைமெத்தில் டைசல்ஃபைடு DMDS ஆகிய 2 ரசாயனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது உயிரியல் செயல்பாட்டின் அறிகுறியாகும். அதாவது இது உயிரினங்களால் மட்டுமே உருவாக்கப்படுகின்ற ஒரு கெமிக்கல். அதனால் இந்த கிரகத்தில் நிச்சயம் உயிர்கள் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். மேலும் அதனை 99% அவர்கள் உறுதி செய்துள்ளனர். இது குறித்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் வானியலாளரும் விஞ்ஞானியுமான நிக்கு மதுசூதனன் கடந்த செவ்வாயன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். அப்போது தனது குழுவின் ஆய்வில் K2-18b கிரகம் ஒரு சூடான கடலால் மூடப்பட்டிருக்கும் உயிர்களால் நிறைந்துள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு புரட்சிகரமான தருணம் என்றும் கூறியுள்ளார். சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள ஒரு கிரகத்தில் சாத்தியமான உயிராதாரங்களை மனிதகுலம் கண்டது இதுவே முதன்முறை என்றும் டாக்டர் மதுசூதனன் கூறினார். பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது வாழும் பிரபஞ்சம் எட்டக்கூடிய தூரத்தில் வந்ததை நாம் உணரலாம். இது திடீரென பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோமா என்ற அடிப்படை கேள்விக்கு நாம் பதிலளிக்கக்கூடிய ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இது பற்றிய தகவல்கள் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. பூமியிலிருந்து பல ரில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கிரகம் உள்ளது. இருப்பினும் இது எப்படி இருக்கும் என்ற படத்தை விஞ்ஞானிகள் துல்லியமாக வெளியிட்டிருப்பது உலகத்துக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த K2-18b கிரகத்தில் உள்ள உயிரினங்கள் மனிதர்களைப் போல அறிவாற்றல் உடையவர்களா இல்லை ஆடு மாடுகளை போன்ற உயிரினங்களா என்ற கேள்விக்கு இன்னும் விஞ்ஞானிகள் பதில் கூறவில்லை. இருப்பினும் அந்த கிரகத்திலிருந்து வந்த ஒரு சிக்னலை வைத்தே அந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் கடுமையாக ஆராய தொடங்கியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. வேற்று கிரகங்களில் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்ற சோதனை எப்படி செய்வது என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இதுதான். அதனை ஸ்கை ஸ்கேன் என்று அழைக்கிறார்கள். அமெரிக்காவின் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்கலம் பல ஆய்வு தகவல்களை பூமிக்கு அனுப்பிய வண்ணம் உள்ளது. அதில் இவர்கள் முக்கியமாக பார்ப்பது DMS என்ற துகள்களையே. டைமெத்தில் சல்ஃபைடு மற்றும் டைமெத்தில் டைசல்ஃபைடு இந்த மூலக்கூறுகள் இரண்டும் விண்வெளியில் காணப்பட்டால் போதும், அதனை சுற்றியிருக்கும் ஏதாவது ஒரு கிரகத்தில் நிச்சயம் உயிரினம் இருக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இவையே முதல் செல் கலங்களை உருவாக்கக்கூடிய மைக்ரோபியல் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினம் தோன்ற ஏதுவான இந்த 2 மூலக்கூறுகளும் அந்த கிரகத்திலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் காணப்படுகிறது. எனவே நிச்சயம் உயிரினம் K2-18b கிரகத்தில் உருவாகி இருக்கும் என்று விஞ்ஞானிகள் அடித்து சொல்கிறார்கள். இனி இந்த கிரகத்தை நோக்கி ஒரு சேட்டலைட்டை ஏவ உலக நாடுகள் முடிவு செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இனி அடுத்தடுத்த ஆய்வுகளில்தான் முழுமையான விவரங்கள் தெரியவரும்.